சாமி உபதேசம்னு சொன்னீங்க, அது இங்கே எந்த மாதிரி கொடுப்பாங்க? சாமி தான் கொடுப்பாங்களா? சாமி இங்கே உபதேசங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு என்னுடைய குருநாதர் உபதேசம் சொல்லுவாங்க. இது வந்து எந்தெந்த டைம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து 12 மணி பூஜை நிறைவானதுமே, இரவு 12 மணி பூஜை நிறைவானதுமே என்னுடைய குருநாதர் வந்து உபதேசத்தை சொல்லுவாங்க. உபதேசம்னா என்ன மாதிரி சொல்லுவாங்க? உபதேசங்கிறது வந்து தன்னை சீர்திருத்தமாகணும் அப்படின்னு அந்த வார்த்தையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. நீ வந்து முதல்ல வந்து தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும், உனக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும், பேச்சுலனாலும் சரி, செயலானாலும் சரி, பக்குவத்தினாலும் சரி, அந்த மாதிரி ஒரு உபதேசத்தை என்னுடைய குருநாதர் உபதேசம் சொல்லுவாங்க. நாங்கள் அதை அதன்படி கேட்டு நடந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போகனா எப்படின்னு தெரில, சொல்லுங்கள் சாமி. இல்லை, இது இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை பற்றி மட்டுமே இருக்குது. இது போகனா வேறு மார்க்க ரீதியாக எதுவும் கொடுப்பாங்களா? சித்தாந்த ரீதியாக எதுவும் கொடுப்பாங்களா? இல்லை ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க? நிறையா சொல்லுவாங்க. நிறையா அது நான் வந்து என்னுடைய ஆண்டு பயணம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷம்தான் இருக்கும். ஐயா கணக்கம்பட்டி சாமியை பிரதிஷ்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பயணம் இங்கே வந்ததுனால ஆன்மீகத்தை பற்றி ஓரளவு, பக்தி மார்க்கம்னா என்ன, நான் அதில் தான் இருந்தேன். பக்தினா என்ன, ஒரு கடவுளை கும்பிடணும், புற வழிபாடு, இப்படி தான் இருந்தேன். அக வழிபாடுங்கிறது தெரியாது. இங்கே வந்ததுக்கு சிவன்மலை என்னுடைய குருநாதரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அக வழிபாடுனா என்ன அப்படின்னு அவர் மூலியமாக தான் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. சரி, இது என்ன மார்க்கம்? அப்போ பக்தி மார்க்கம் இல்லைன்னா இது என்ன மார்க்கம்? இது வந்து சித்தர் வழிபாடு, ஞான மார்க்கம். அந்த ஞானத்தை வந்து இங்கே சாமி போதிக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கும்னா கிடைக்கும். அவங்களுடைய பிறவி பலனை பொறுத்து இங்கே அந்த சிவன்மலை ஆசிரமத்துக்கு சித்தர் வழிபாட்டுக்கு பயணம் பண்ணுறது அவங்களுடைய பிறவி பலனை பொறுத்து அமையும். அது எனக்கு என்னுடைய குருநாதரை இவ்வளோ சீக்கிரமாக பார்த்ததுக்கு என்னுடைய குருநாதருடைய அருளால் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வேறு என்னெல்லாம் நடக்கும் சாமி விசேஷம்னா? விசேஷம்னா யாகங்கள் நடக்கும், வேள்விகள் நடக்கும். யாகம் எப்படி நடத்துவாங்க சாமி? யாகம் எப்படி நடத்துவாங்கன்னா, பொதுவாக எங்களுடைய இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு நிகழ்வு நடக்கு, இதை வந்து எப்படி முறியடிக்கணும் அப்படின்னு என்னுடைய குருநாதர் அவருடைய அனுகிரகத்தினால இதை அவங்களிடம் எப்படி பறைசாற்றுறது. சாமி வந்து சில நிகழ்வு வந்து யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பொதுவாக வந்து என்னுடைய குருநாதர் வந்து தன்னை அடக்கி அவங்க வந்து யார்கிட்டையுமே தெரியப்படுத்தாமல் யாக மூலியமாக அந்த வேள்வியை நடத்துவாங்க. அதில் தான் எங்களுடைய பிரச்சனைகள், நாங்கள் செஞ்ச பாவம், கர்மாக்கள் எல்லாமே அந்த யாகத்தில் எங்கள் குருநாதர் அதை போக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். சரி, இந்த யாகத்தை நடத்துறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வருவாங்களா? இந்த புரோகிதர்கள், ஐயர்கள், இந்த மாதிரி யாரும்? அப்படி புரோகிதர்கள், ஐயர்கள் யாருமே வரமாட்டார். எல்லாமே சகலமும் என் குருநாதர் மூலியமாக ஒவ்வொரு செயலும் அவருடைய சிந்தனை செயலையும் அவர் கை காட்டி செயல்படுத்த சொல்லுவாங்க, நாங்கள் செய்வோம். இதுக்கு வந்து ஐயரோ வேறு யாருமே இல்லை. எங்களுடைய இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கோடான கோடி வருவாங்க, 1000 பேர் வருவாங்க. ஏன்னா இப்போ தானே எங்களுடைய சபை ஆரம்பித்தது. ஆனால் இங்கே 1000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அவங்க கை மூலியமாக அந்த பொருளுக்குடைய யாகத்துக்குள்ளே இறக்குவாங்க. அதாவது அப்படி அவங்க இறக்குறதுனால அவங்களுடைய பிரச்சனைகள், நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு நீங்கள் இறக்குறீங்களோ அது 18 நாளுக்குள்ளே அந்த பிரச்சனை தீர்வாகி முடிவுக்கு வரும். இது என்னுடைய குருநாதர் சொன்ன வாக்குறுதி. இதை பயனடைஞ்சவங்க எத்தனையோ மக்கள், இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் எத்தனையோ பேர் அதில் பயனடைச்சிருக்காங்க, பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் வந்து இங்கே அந்த பயணம் அடைஞ்சதை எங்கள் குருநாதர்கிட்ட சொல்லி ஆசி பெற்று சென்றிருக்காங்க. சரிங்க சாமி. இப்போ இந்த மாதிரி யாகம் இங்கே எப்பப்பெல்லாம் நடக்கும்? இந்த மாதிரி யாகம் பார்த்திங்கன்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, 2ஆம் தரம் என்னுடைய குருவுக்கு சிறப்பு பூஜை வைக்கும்போது குரு பூஜை
அப்படி நடக்கும்போது இங்கே வந்து வேள்விகள் நடக்கும். வருஷத்துக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேள்வி நடத்துவோம். இந்த வேள்வியில் கலந்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அப்படி தானே சாமி? வேள்வியில் கலந்துக்கிட்டால் மிக சிறப்பு, பயனுள்ளதை அடையலாம். அதை வந்து இங்கே பயன் அடையிறதுக்கு சில பக்தர்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அது எல்லாருமே பயன் அடையணும்னா நாங்கள் எங்களுடைய இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம். அதை வேண்டுதல் வைக்கிறீங்க. ஆமாம், அது தான் பெற்ற இன்பமும் இந்த வையகம் பெற வேண்டும் என்பதனால எங்களுடைய குருநாதருடைய அந்த ஆசையினால தான். நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது சாமி, உன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், வரக்கூடிய பக்தர்களும் நல்லா இருக்கணும், அனைவரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கணும்டா அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்காங்க. அவர் வழியில் நாங்கள் பின்பற்றி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம்.